இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து டீ குடிச்சுட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து அந்த ஹீரோ மேல க்ரஷ் இருக்கணும் ஒரு பொண்ணு ஆஃபீஸில ஒர்க் பண்ணுமே, அந்த பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட வந்து உங்களுக்கு இந்த பொண்ண பத்தி ஏதாவது தெரியுமான்னும்போது, தெரியும். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. நம்மள விட ஒரு வருஷம் பெரிய பொண்ணு அது. அந்த பொண்ண தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப இன்டென்ஸா வேற லவ் பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னும்போது, உடனே அதெல்லாம் எனக்கே தெரியும். வேற ஏதாவது தெரியுமா? அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். அப்போ வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து எங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது, வழியில ஒரு கார் வந்து எங்க வீடு முன்னாடி பார்க் பண்ணியிருந்தாங்க. நானும் யார்ரா இதுன்னு எட்டி பார்த்தா 2 பேர் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவம் வந்து கத்திட்டு இருந்தேன். கிஸ் பண்றதா இருந்தாலும் எங்க நிறுத்தி கிஸ் பண்ணணும் இல்லையா? என் வீட்டு முன்னாடி தான் நிறுத்துவீங்களா? என் வீட்டு வாசல் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி திட்டிட்டு இருந்தேன். அவங்க திரும்பி பார்க்கல. கதவ தட்டி பார்த்தா திரும்பி பார்த்தாங்க. யாருன்னா, நம்ம ஹீரோவும் அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். பயங்கர இன்டென்ஸா கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாரி ஆக்வர்ட் ஆயிடுச்சு. நான் உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உள்ள ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்க நேரம் வந்து கரெக்டாக வந்து நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ ஹீரோவும் வந்துருவாங்க. உடனே ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். ஐயோ சாரி சாரி அப்படின்னு, இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கத்துவார். உடனே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சரி பரவாயில்ல பரவாயில்ல, நீ சொன்னதெல்லாம் நிஜம் தானே, ஏன் சாரி கேட்குற, பட் அதெல்லாம் ஒரு நல்ல மெமரி இல்லை அப்படின்வாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினையும் இன்வைட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை நான் இந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணல, எனக்கு அங்கெல்லாம் வரதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரில, பரவாயில்ல நான் வரலன்னதும், ஐயோ ஏன் இவ்வளோ ஹாஷாக அவங்கள நடத்துறீங்க, இல்லை நீங்கள் வரலாம், எனக்கு கெஸ்ட்டாக கூட நீங்கள் வரலாம், நல்லா இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கே, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி சொல்லிட்டு அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா கூட ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க மாரி நமக்கு ஒரு கிளிப் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில தம்பி இன்னும் தூங்குறான், எழுப்பணுமோன்னு ஹீரோயினும் ஓடி போயிட்டு நல்லா மேலே ஏறி உட்காந்து செம்ம அடி அடிப்பாங்க. "ஏந்திரிடா ஏந்திரி, அம்மா உன்னை அடிக்க சொல்லி தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, ஏந்திரிடான்னு." உடனே ஹீரோ டென்ஷன் தாங்க முடியாம எழுந்திரிச்சு அவ கையை பிடிச்சி கீழே தள்ளி போட்டுருவாரு. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க. உடனே ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. ஷாக் ஆயிடுவாங்க. இவன் என்னடா இங்கே படுத்துருக்கான் நம்ம தம்பி பிளேஸ்ல. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட தம்பியும் உள்ள வருவான். வந்துட்டு, அப்பா இவங்க 2 பேரும் ஏதோ பண்றாங்க. ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு கத்திட்டே ஓடுவான். உடனே ஹீரோவும் ஓடி வந்து, டேய் டேய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லடான்னு ஓடி வருவாங்க. அப்போ பார்த்து அவர் கால் வந்து இடிச்சிரும் டேபிள்ல. அப்புறம் அவ்வளோதான், கால்ல நல்லா அடிபட்டுருமா, அதனால வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அவங்க அப்பா டாக்டர் தானே, அவர் தான் ட்ரீட் பண்ணுவாரு. ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது எப்புட்றா இப்படி ஆச்சு அப்படின்னும்போது ஹீரோட்ட கேட்குறப்போ, இல்லப்பா நான் எதுவும் தப்பெல்லாம் பண்ணல. ஆக்சுவலி இந்த மாதிரி இவர் கூட ட்ரிங்க் பண்ணுறதுக்காக நேற்று நைட்டு போயிருந்தேன். காலைல பார்த்தா இந்த நிலமையில நான் இருக்கணும்னு அவங்க அப்பா, இப்போ தான் புரியுது உன் நிலைமை என்னன்ட்டு. அவர் கூட மட்டும் ட்ரிங்க் பண்ண போவாதரா, ரொம்ப மோசமான ஆள். ட்ரிங்க் பண்ண முன்னாடி வேறு மாதிரி இருக்கான், ட்ரிங்க் பண்ண அப்புறம் வேறு மாதிரி நடந்துக்கிறான். தயவு பண்ணி இன்னொரு நாள் இந்த தப்பை பண்ணிடாது அப்படி சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா எல்லாரும் வெளியே போவாங்களா. வெளியே போகிறப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, சரி நீ எப்படி கார் டிரைவ் பண்ணுவேன், நான் வேணா டிரைவ் பண்ணட்டுமா அப்படின்னு. சரி இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கேட்குறப்போ, இல்லை என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் போகிறேன் அப்படின்னு. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே என்னன்னா, அதான் ஒர்க் வர சொல்லியிருந்தாங்களேடி அதுக்கு தான் போகிறேன்னு. சரி விட நானும் இவனை ட்ராப் பண்ணுறேன், என்ன வேறு வர சொல்லியிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினே கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சும்மா இல்லாமல் கார் ஓட்டும் போது எல்லாத்தையும் தொட்டு நோண்டிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ கத்துற, சும்மா எதையும் நோண்டாமல் டிரைவ் மட்டும் பண்ணிட்டு இருந்தோம். இல்லை நான் உன்னை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு சீட்டெல்லாம் வந்து சாச்சி விண்டோலாம் ஓப்பன் பண்ணி பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு, ஒரு பேசஞ்சர் பிரின்ஸ் மாதிரி ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு அவரை நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு வேகமாக டிரைவ் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஒர்க் பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. வந்துட்டு உடனே நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, உன் கோவர்க்கர் உனக்கு கால் பண்ணாரு, நீ கேட்டியா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை அவருக்கு வயிறு ரொம்ப சரியில்லையா, அதனால் அவர் வர லேட் ஆகும் அப்படின்னு. அப்படி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு, நீ பாருந்தோம். ஆமாம்மா மிஸ் கால் இருக்கு நான் பார்க்கல சாரி அப்படி சொல்லிடுவாரு. அப்புறம் ஹீரோ கையை பிடிச்சி வந்து நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சைட் வீல் மாதிரி ஃபீல் ஆகுமோ, உடனே வேகமாக ஓடி போய், என்ன இது இவ்வளோ போட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆமாம்மா நாங்கள் ஃபுட்டும் ப்ராசஸ் பண்ணுவோம், நீயும் எல்லாத்தையும் சுற்றி பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஹீரோயின் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும், ஃபுட் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து அங்கே ஒர்க் பண்ணுவாங்களே ஃபுட் ப்ராசஸ்க்கு, அதில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சரி கொஞ்சம் உள்ள வயன் வந்துட்டு கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. உடனே நானுன்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போவார். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சரி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறப்போ உள்ளே தான் இருக்குது உள்ளே போமான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இப்போ பார்த்தா ஹீரோக்கு வந்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாட்ரி எப்படி செஞ்சணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் 2 பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் உள்ளே போனதும் ஹீரோனும் ஷாக் ஆகிடுவாங்க. அவங்களும் ஹீரோயினை பார்த்துருவாங்க. உடனே ஹீரோனும் சாரி நான் வாஷ்ரூம் போக வந்திருந்தோம், உள்ளே லாஸ்ட்டில் இருக்கும் அப்படி சொல்லி அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. உடனே இவங்களும் வேகமாக உள்ளே போயிடுவாங்க. அப்போ ஹீரோ வெளியே வந்த உடனே ஹீரோன்னு சொல்லுவாங்க, டேய் சாரிடா நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க நேரம் வேணுனே டிஸ்டர்ப் பண்ணலடா இருந்தோம், ஏன் இப்படி பேசுகிறா, அவன் என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், என்னமோ என்னோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் க்ளோஸாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோ, எங்களுக்குள்ளே முடிஞ்சது தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அந்த நேரம் பார்த்து ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் அந்த பொண்ணு எல்லாருமே வந்துருவாங்க. ஐயோ வந்துட்டோம் அப்படி சொல்லி வேகமாக உள்ள வருவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி கால் வந்திருக்கும். சரி வேகமாக போய் பார்த்தா ஒரு குழந்தை மயக்கம் போட்டிருக்கும். அந்த குழந்தை தான் அந்த பார்க்கில் பேசிச்சுல அந்த குழந்தை தான் மயக்கம் போட்டிருந்ததும் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வேகமாக ஓடி போய் என்னாச்சுமா அப்படின்னும் போது, இல்லை நான் தான் எமர்ஜென்சி கால் பண்ணேன், எனக்கு ஃபீவராக இருக்குன்னும் போது தொட்டு பார்த்தா நிறைய ஃபீவர் இருக்கும். அப்போது வீட்டில் யாரும் கார்டியன் இல்லைன்னு சொல்லி தேடுவாங்க, யாருமே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவாங்க, யாராவது
ஹெவியா பொருள் தூக்கணும், ஏதாவது மென்னு இருக்கீங்களா? அப்படி கேட்குறப்போ, "ஏன் மென் இருக்கணும்? நானே வந்து தூக்குறேன்" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா போவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து அத தள்ளிட்டு போயிட்டுருக்கும்போது வெயிட் தாங்க முடியாம கீழ போட்டுருவாங்க. அப்போ வந்து அவ்வளோதான் ஹீரோ ஓடி வந்துட்டு, "உனக்கு அறிவு இருக்கா? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாரா. ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிடும். ஆக்சுவலி ஹீரோ வந்து அவங்க மேல இருக்க அக்கறையில தான் திட்டுவாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, "ஐயோ! எல்லாம் வேஸ்ட்டா போயிடுச்சு. இப்ப அது வேஸ்ட்டா போனது பிரச்சனை இல்ல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? கொஞ்சமாவது கவனிச்சு நடக்கிற. ஏன் இப்படி பிரச்சனை குடுத்துட்டே இருக்கன்னு?" சரி நான் எல்லாத்தையும் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பானையெல்லாம் தொட போவாங்க. "இன்னும் நீ நெறைய பிரச்சனை குடுக்காத. தள்ளி போ தொடாத" அப்படி சொல்லிட்டு ஹீரோ கத்துவாரு. உடனே நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவ ஆல்ரெடி பயந்து போயிருக்கா. "ஏன்டா இப்படி கத்திண்டே இருக்க? அவ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்தா. தெரியாம தான் இப்படி விழுந்துருச்சு விடு" அப்படி சொல்லிட்டு அப்போ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, "என்ட்ட இன்னொரு கிளாத் இருக்கு. நீ அத போய் உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கோ வான்னு" சொல்லி கூட்டு போவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட தான் காட்டுறாங்க. இங்க வந்து அவங்க அந்த குட்டி பொண்ணோட அப்பாக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அது வேற யாரும் இல்ல. நம்ம ரிப்போர்ட்டர் தான் அந்த குட்டி பொண்ணோட அப்பா ஓகேவா? அவர் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அவர் அங்க வேற யாருக்கோ ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கால் வந்தது வேக வேகமா அவசரமா ஓடி வருவாரு. ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறப்போ, அந்த குழந்தைக்கு ஐவி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த குழந்தையோட கையில இருந்து அந்த ஃப்ளவர் லீஃப் இருக்குல்ல, அத எடுப்பாங்க. உடனே எடுத்ததுமே நம்ம ரிப்போர்ட்டர் ஞாபகம் தான் அவங்களுக்கு வரும். அந்த நேரம் பார்த்து நம்ம ரிப்போர்ட்டர் வேகமா உள்ள ஓடி வராரு. "என் குழந்தை எங்க? அவளுக்கு 5 இயர்ஸ் ஆகுதுன்னு" சொல்லிட்டு ஓடி வந்து ரொம்ப அழுதுட்டே பதட்டமா பார்ப்பாரு. இப்பதான் நம்ம ஃப்ரெண்டுக்கும் தெரியுது, ஓ! இவர் வந்து இந்த குழந்தையோட அப்பா போல அப்டின்ட்டு. இப்ப நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. மழை வர மாரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போய் எல்லா வொர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து நான் எல்லாருக்கும் சமைச்சு தரேன்னு சமைச்சு குடுக்குறாங்க. அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் சமையல சாப்பிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு நல்லா சாப்பிடுறாங்க. பட் என்னன்னா ஹீரோ மட்டும் சாப்பிட்டுருக்க மாட்டாரு. வெளிய இருப்பாரு. உடனே அந்த கோவொர்க்கர் சொல்றாரு, "இவனுக்கு மட்டும் என்னதான் பிரச்சனையோ தெரியல. நான் எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு. எங்க போனான்னு தெரியல" அப்டி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம ஹீரோயினே கழுவுவாங்களா, அப்ப அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, "நீ ஏன் கழுவிட்டு இருக்க? அதுக்கு வேலை ஆட்கள்லாம் இருக்காங்க. நீ கழுவ வேணாம்." "இல்ல, இல்ல பரவால்ல. நான் வேற அத உடைச்சிட்டேன்ல. அதுக்கு பதிலா இந்த மாரி வேலை பண்ணி சமாளிக்கிறேன்." அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் "அதுக்கு எவ்வளோ காசு ஆகுதுன்னு சொல்லுங்க. நான் அந்த காசு குடுத்துர்றேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து எப்படி இந்த ஃபுட் செஞ்ச ரொம்ப டேஸ்ட்டா இருக்கா? அப்படின்னும்போது, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கியூரியஸா, அது வந்து சீசனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத வச்சு தான் அந்த டேஸ்ட்டே வருது அப்படின்ற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட அந்த ஃப்ளவர் லீஃப் இருக்குல்ல, அத குடுத்துட்டு வந்து கத்துறாங்க. இந்த மாரி ஊர்ல இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணா பத்தாது. நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். உங்க குழந்தைய உங்களுக்கு ஒழுங்கா பார்த்துக்க முடியலனா, ஊர்ல இருக்கவங்க ஹெல்ப் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. அந்த மாரி வந்து சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தைய ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போவாங்களா, அப்போ வந்து அந்த குழந்தைய நிறுத்தி வந்து நம்ம ஹீரோயின கத்துவா. இந்த மாரி எதுக்காக எங்க அப்பாவ திட்டிட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவ திட்டுற யாரையும் எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறமேட்டுக்கா உங்கள நான் பார்த்தாலும் எங்கேயுமே பேச மாட்டேன். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலயும் முழிக்காதீங்கன்ற மாரி கத்துவா. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்குலாம் ஒண்ணுமே புரியாது. என்னடா யாருடா இந்த குழந்தை இவ்ளோ பிரில்லியன்ட்டா இருக்குன்ற மாரி. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின்ட்ட வந்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுறாங்க. இந்த மாரி நமக்கு புடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அத பண்ணுவோம். நீ கூட எல்லாருக்கும் ஃபுட் இது பண்ணும்போது உன் ஃபேஸ்ல நான் அந்த ஹேப்பினஸ் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு உனக்கு வந்து இந்த மாரி குக்கிங்ல நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். நீ ஏன் அத பர்சீவ் பண்ணக்கூடாதுன்ற மாரி ஒரு ஐடியா குடுப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அப்பதான் லைட்டா கிளிக் ஆகும். இங்க நம்ம ஹீரோ வந்து தனியா வெளிய உட்காந்துருப்பாரு. உடனே அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு, இப்ப தானே உன் ஃபேஸ்ல பார்க்குறேனே, எனக்கு தெரிஞ்சு உனக்கு நம்ம ஹீரோயின் மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னா, "ஐய்யய்யோ! அப்படிலாம் இல்லன்ற" மாரி ஹீரோ சொல்றாரு. "இல்ல, இல்ல என்னால உன் ஃபேஸ்லயே பார்க்க முடிஞ்சது. நீ என்ன லவ் பண்ணும்போது வந்து இந்த மாரிலாம் இல்ல. எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகும். இவன் வந்து நம்மகிட்ட எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாம இருக்கானோன்ற மாரி நான் மட்டும் உன்ன லவ் பண்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப தான் எனக்கு புரியுது. உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன்ற" மாரி நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து வெளிய வந்து நெறைய பானை இருக்கு. அது வந்து ரொம்ப இயர்ஸா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க வந்து சோயா சாஸ் போல இருக்கு. ஓகேவா? அந்த ஃபெர்மென்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாரி. அதில ஒரு பானையா ஓப்பன் பண்ணி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வெளிய வந்துட்டு, "யாரோ இப்ப நடந்து போன மாரி இருந்துச்சு. நீயா?" அப்படின்னு வருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பானைய ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா ரொம்ப டார்க்கா சூப்பரா ஒரு சோயா சாஸ் இருக்கும். அதில 3ஓட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அத பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. "அப்பா கிடைச்சிருச்சு" அப்படி சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்துட்டு, "ஓ! இதுதான் தேடிட்டு இருந்தியா?" அப்படி சொல்லி பார்ப்பாரு. அப்போ வந்து, "பாரு எவ்வளோ அழகா இருக்கு பாரேன்" அப்படி சொல்லிட்டு ஒரு போயம் மாரி வர்ணிச்சு அந்த சோயா சாஸ சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ வந்து, "என்னடி சோயா சாஸ் தான் தேடணும்னு நெனச்சேன். போயம்லாம் சொல்ற" அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இதுதான் ரொம்ப புடிச்ச விஷயம்" அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அவங்க ஃபேஸ்ல இருக்க எக்ஸைட்மென்ட் பார்த்து ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவும் நெனச்சு பார்க்குறாரு. எப்பப்பலாம் ஹீரோயின் வந்து இந்த மாரி சந்தோஷமா ஸ்மைல் பண்றாங்களோ, அந்த நேரம்லாம் ஹீரோயின பார்த்து ஹீரோவும் ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோ நெனச்சு பார்த்துட்டுருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. டாட்டா.